Hello students, now பார்க்கக்கூடிய topic equipotential surface. Consider a point charge q located at some point in space and an imaginary sphere of radius r is chosen by keeping the charge q at center. ஒரு ஸ்பியர் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது நடுவில் சென்டர் பாயிண்டில் க்யூங்கிற சார்ஜ் எடுத்துக்கிறோம். இது வந்து டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஏ பி சி டி இஎஃப் ஜிஹெச் ஐஜேங்கிற பாயிண்ட் வரையும் பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல் பாயிண்ட்ஸ் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர் ஆர் அட் சேம் பொட்டன்ஷியல். இதில் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ electric potential at all points on the surface of the given sphere is same. Such surface is called an equipotential surface. So இந்த electric potential எல்லா பாயிண்ட்லையும் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸை தான் equipotential surface நம்ம எடுத்துக்கிறோம். And equipotential surface is a surface on which all the points are at same potential. முடி சொன்னால் அதே பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம். For a point charge, the equipotential surface are concentric spherical surface. Here, the value of potential is different for various spherical surfaces. So, இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கொடுக்கும் பொழுது எல்லா பொட்டன்ஷியலும் சேமாக இருக்குங்கிற வேல்யூ நமக்கு சேமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இதில் நிறைய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வேரி ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். For uniform electric field, the equipotential surfaces form a set of planes normal to electric field. So, first one surface, second one surface, third one surface, spherical surface draw பண்ணிக்கிறோம். சென்டர் பாயிண்டில் க்யூங்கிறது எடுத்துக்கிறோம். அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்டை எழுதிக்கிறோம். 1 2 3 நம்ம நம்பர் கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் யூனிஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதுகிறோம். ஸோ இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ் அப்படிங்கும் பொழுது த ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ் க்யூ பிட்வீன் 2 points அண்ட் ஏ அண்ட் பி. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கும்போது டவுலின்னு எடுத்து எழுதிக்கிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு க்யூங்கிற சார்ஜ் எடுத்து எழுதி விபி மைனஸ் விஏ அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். வி மீன்ஸ் பொட்டன்ஷியல். ஸோ விபி மைனஸ் விஏன்னு போடும்பொழுது நமக்கு வந்து வி கெட் த அதோட சார்ஜை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஒர்க் டன் கிடச்சிரும். ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இஃப் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி லை அண்ட் த சேம் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மீன்ஸ் ரெண்டும் ஒரே இதில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ விஎஸ் ஈக்குவல் டு விபியாக இருக்கும். ஸோ விஏ மைனஸ் விபிங்கும் பொழுது சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடச்சிரும்னா ரெண்டும் மைனஸ் அப்படின்னு வந்து ஒன்று ப்ளஸில் இருக்கும் மைனஸில் வந்துடும். ஸோ அது வந்து இப்போ ஜீரோவாக மாறிடும். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ஸோ இ வெக்டார் இஸ் நார்மல் டு அன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இதில் பொறுத்தவரையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் நார்மலாக இருக்குது. ஸோ இது இஃப் இட் இஸ் நாட் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா தென் தேர் இஸ் எ காம்போனன்ட் ஆஃப் த ஃபீல்டு பேரல் டு த சர்ஃபேஸு. ஸோ work must be done to move charge between 2 points on the same surface. This is contradiction சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன இருக்கும் ஒரு முரண்பாடுகள் வரும். என்ன முரண்பாடுகள் வரும் அப்படின்னா நம்ம வந்து இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் நமக்கு வந்து எப்படி டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒர்க்கு கண்டிப்பாக ஒர்க் டன் வந்து நடக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இ ஆல்வேஸ் பி நார்மல் டு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து relation between electric field and potential பார்க்குறோம். Consider a plus q kept fixed at O to move a unit plus q by a small distance dx in electric field. The work done is dw is equal to minus e into dx. ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஏன் டினோட் பண்ணிக்கிறோம்? மைனஸ் இம்ப்ளைஸ் ஒர்க் இஸ் டன் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ யூ மஸ்ட் புட் நெகட்டிவ் சைன். ஸோ ஒர்க் டன் இட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஸோ ஹவு வில் வி ரைட் dw is equal to dv. ஸோ you substitute the value dw minus edx. ஸோ நமக்கு என்ன தேவை? இ தான் தேவை. ஸோ ஈங்கிறது இந்த பக்கம் வச்சுக்கோங்க, தேவையில்லாதெல்லாம் அப்படியே டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ ஈயோட வேல்யூ இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸுங்கிறது நமக்கு கிடச்சிருது.
அப்போ electric field is negative gradient of electric potential means gradient அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ கண்டிப்பாக என்னென்ன வந்துடும், நமக்கு டோ வந்துடும். ஸோ டோ வி பை டோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ வி பை டோ கே கேப் அப்படிங்கிற நம்ம எடுத்து எழுதுகிறோம். மைனஸ் சைனை முன்னாடி போட்டுக்கிறோம். ஸோ இதான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நமக்கு ஃபார்முலா கிடச்சிச்சு, எடுத்து எழுதிட்டோம். அடுத்து என்ன டாபிக் பார்க்குறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். இதை பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட் சார்ஜஸ் பற்றி பார்த்துருக்கோம், அது ஞாபகம் வந்திருக்கும். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஃபார் Q1 V is equal to 1 by 4 pi epsilon naught Q1 by R. Potential V work done to bring a unit positive charge from infinity to that point. So இன்ஃபினிட்டிலேருந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு செய்யப்படுகின்ற வேலை அப்படிங்கிறது மீனிங் வரும். ஸோ now Q2 is brought from infinity to that point at a distance R from Q1. The work done is, அப்போ Q2ல எப்படி இருக்கும் அப்படிங்கும் பொழுது W is equal to Q2 into V வந்துடும். So this work done is stored as the electrostatic potential energy U. So now what we will write now, U is equal to Q2 into V. அப்போ now you substitute 1 by 4 pi epsilon naught Q1 by R2. இந்த Q2 அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். So it is only depends on the distance between the 2 point charges derived by assuming Q1 is fixed and Q2 is brought from infinity. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இதில் பொறுத்த வரையும் இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவில் எப்படி வந்து டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இன்னொன்று வந்து இன்ஃபினிட்லேருந்து கொண்டு வர்றதுக்கு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துட்டோம். அடுத்து it is also true when Q2 is fixed and Q1 is brought from infinity or both Q1 and Q2 are simultaneously brought from infinity to a distance R between them. எப்படி நம்ம எடுத்துக்கலாம், Q1 Q2 சைமல்டேனியஸாக brought from infinity எடுத்துக்கலாம், எப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் பொழுது எப்படி எழுத போகிறோம், ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு டிராயிங் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டிராயிங் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். ட்ரையாங்கிள் ABCங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு Q1 Q2 Q3 நம்ம புட் பண்ணிக்கிறோம். அதுக்கு இடையப்பட்ட டிஸ்டன்ஸை R1 R1 இடத்துல எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே என்ன பாயிண்ட் Q1 இருந்துச்சா, Q2 இருந்துச்சா, Q3 இருந்துச்சா, Q1 Q2ங்கும்போது 1 2, இங்கே 1 3, இங்கே 2 3, இங்கே 1 3 அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதுருவோம். ஸோ திஸ் இஸ் த ட்ராயிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்குள்ள ட்ராயிங். நவ் to calculate the total electrostatic potential energy, we bring all the charges one by one and arrange them according to the configurations. Bringing a charge Q1 from infinity to that point A requires no work because there is no other charges already present in the vicinity of Q1. So இந்த இடத்துல Q1ங்கிற பிளேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த விதமான ஒர்க்கும் நமக்கு இன்ஃபினிட்டிலேருந்து நமக்கு பிரிங்கிங் ஏ சார்ஜ் ஃப்ரம் Q1 ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட், இன்ஃபினிட்டிலேருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான வேலையும் நம்ம செய்யலை. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த Q2வை பொறுத்தவரை டு பிரிங் த செகண்ட் சார்ஜ் Q2 டு பாயிண்ட் Pங்கும் பொழுது ஒர்க் மஸ்ட் பி டன் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்டட் பை சார்ஜ் Q1. ஸோ ஒர்க் டன் ஆன் Q2 இஸ் W is equal to Q2 V1 B அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ U is equal to பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எடுத்து எழுதுறோமா, is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R1 எடுத்துக்கிறோம். Now to bring the Q3 to point C, work has to be done against the total electric field due to the both charges Q1 and Q2. Work done to bring Q3 is, இப்போ எப்படி எடுத்து எழுதுறோம் அப்படின்னா, it is equal to Q3 V1C plus V2C. V1C means electrostatic potential due to Q1. V2C means electrostatic potential due to Q2 at a point C. So now how will we write? U is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q3 divided by R1 3 plus Q2 Q3 divided by R2 3. So இந்த ஈக்குவேஷனையும் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷனை ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு அடுத்தது கிடைக்க போகுது. ஸோ நவ் வி ஆடிங் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ். U is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R1 2. அதே மாதிரி it is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q3 divided by R1 3 plus Q2 Q3 divided by R2 3. அப்போ எல்லாத்திலுமே
1/4 பை எப்சிலான் நாட்டு காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1/4 பை எப்சிலான் நாட்டை வெளில எடுத்து எழுதிட்டு Q1 Q2 divided by R12 plus Q2 Q3 divided by R13 plus Q2 Q3 divided by R23 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ potential energy it is equal to total external work done to assemble the three charges. So the electrostatic potential energy is independent of the manner in which the configurations of charges is arrived at. So the electrostatic potential energy வந்து இண்டிபெண்டாக இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய டாப்பிக்கும் என்னங்கிறத பார்த்துட்டு அதை கண்டினியூஷனை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ வேறு கான்செப்டோட நாளைக்கு மீட் பண்ணுவோம். கீப் ஸ்டடிங். தேங்க்யூ.